சார் தூத்துக்குடி செல்லும் சார், என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சாரத்தை ஒரு திட்டத்தை தொடங்கி இருக்காங்க இப்போ. சரியா? ஆமா ஆமா. ரெண்டு விஷயங்கள் சார். ஒண்ணு, அவரு நாங்க 210 இடத்துல ஜெயிப்போம் அவரு சொல்றாரு. அதுக்கான கால்குலேஷனை வந்து எனக்கு வந்து மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் சொன்னது என்ன அப்படின்னா, 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக எடுத்த 20% அதிகமான வாக்குகள், பாரதிய ஜனதா கட்சி 2024 தேர்தலில் எடுத்த அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய 18% கணக்கு, இது எல்லாத்தையும் சேர்த்து 41% 42% சொல்றாரு. இந்த கால்குலேஷன் முதல்ல சரியானதா அப்படின்ட்டு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் பாப்போம். அதாவது இது ஒரு அதீதமான நம்பிக்கை தான். ஏன்னு கேட்டீங்கன்னா, 2021 பிறகு நடந்த அனைத்து தேர்தலிலும் அதிமுக தோல்வி அடைந்திருக்கிறது. சரி, இன்னைக்கு இருக்கிற கலை யதார்த்தம் விருப்பு வெறுப்பு இல்லாமல் நாம பேசுறதா இருந்தா, திரு அண்ணாமலை அவர்கள் இல்லாத தலைமை பொறுப்புல இல்லாத இந்த சூழ்நிலையில இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு அந்த பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு ஒரு 18% வாக்குகள் கிடைத்திருக்கிறது அது தவறான தகவல். அது என்ன பொறுத்தவரை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மதிப்பீடு. ஒண்ணு. ரெண்டாவது, திமுகவுமே கூட திமுக மேல இருக்கிற அதிருப்தியை எல்லாம் அவங்களும் கணக்கு போடாம திமுகவுக்கு திமுக என்ன நினைக்கிறாங்கன்னா, திமுகவுக்கு அண்ணா திமுகவுக்குமான போட்டியா உருவாக்க நினைக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டு அரசியல் இன்றைக்கு திசை வழி மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. இதை நாம விருப்ப இல்லாம பேசுறதா ஒத்துக்கிட்டு தான் செய்யணும். நான் என்ன நினைக்கிறேன்னா, முடிச்சுட்டு நான் வரேன். அதாவது விருப்பு வெறுப்பு இல்லாம பேசுறதா இருந்தா, தமிழ்நாட்டு அரசியல் நீண்ட நெடுங்காலத்திற்கு பிறகு ஒரு கூட்டணி அரசை நோக்கி நகர்கிறது என்பதுதான் யதார்த்தமான கள நிலவரம். கிராமங்கள் எல்லாம் இருக்கிற நிலவரம் தான். ஒண்ணு. ரெண்டாவது, 2024 தேர்தல் ஆகட்டும் அல்லது 2021 தேர்தல் ஆகட்டும், அதிமுகவுக்கு ஏற்பட்ட தோல்விக்கு காரணம் கூட்டணியை வலுவாக கட்டமைக்காததான் காரணம். மரியாதைக்குரிய நான் எனக்கு ஒன்றும் திரு டிடிவி தினகரனிடத்தில் அறிமுகமும் இல்லை, எந்த விதமான பரிச்சயம் இல்லை. ஆனாலும் கூட 2021 தேர்தலில் திரு டிடிவி தினகரன் அவர்களை இவர்கள் முறையா பயன்படுத்தி இருந்தா அதிமுக ஆட்சிக்கு வந்திருக்கும். அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, விருப்ப வெறுப்பு இல்லாம பேசணும். இன்னொன்னு, என்னுடைய அருமைக்குரிய நண்பர் மதிவாணன் சொன்னாங்க, மரியாதைக்குரிய தமிழக முதலமைச்சர் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 50 ஆண்டு காலம் பொதுக்குழு உறுப்பினர், அது இளைஞரணி செயலாளர், உள்ளாட்சித்துறை அமைச்சர், மேயர் அப்படிலாம் சொன்னாங்க. கலைஞர் மகங்கிறதுனாலதான் சார் இடம் கிடையாது. இதுக்கு மட்டும் என்கிட்ட பதில் சொல்லுங்க. இதே மாதிரி இதே மாதிரி இந்தியாவுல பல வாரிசுகள் இருக்காங்க. அந்த மாதிரி கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க ஒரு தலைவரை சொல்லுங்க. சும்மா இந்த மாதிரி இதே மாதிரி பல அரசியல் தலைவர்கள் இருக்காங்க, அவங்க வாரிசுகள் இருக்கு. இந்த மாதிரி 50 வருஷம் கஷ்டப்பட்டு வந்த ஒரு அரசியல் தலைவரோட சும்மா இருங்க சார். அதாவது பதில் சொல்ல இதான் கொஞ்சம் இருங்க சார். ஆர்ஜேடியில இப்ப பீகார்ல வந்து நடந்த தேர்தல் தோல்விக்கு இந்தியா கூட்டணியினுடைய லல்லு பிரசாத் மகன் என்பதை தவிர ஆர்ஜேடியில தேஜஸ்வி யாதவுக்கு வேற என்ன தகுதி பத்தி பேசுறேன் சார். இதே மாதிரி யாராவது இந்தியாவில் சார் ஒன்னே ஒருத்தங்க கலைஞருடைய முத்திரை மோதிரம் இருந்த காரணத்தால் தான் மு.க. ஸ்டாலின் அவர்கள் முடிசூட்டப்பட்டார். அதை தவிர இந்தியாவில் யாராவது ஒருத்தர் உதாரணம் சொல்லுங்கன்னு கேட்டார். கேளுங்க சார். இவரை விட கஷ்டப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க சார். ஒரு தலைவர் பேர் சொல்லுங்க. ஒரே ஒரு விஷயம் கேளுங்க சார். 1000 பேர் சொல்லுங்க சார். நீங்க முகம் தெரியாம விலாசம் தெரியாம கேளுங்க சார். விலாசம் தெரியாம முகம் தெரியாம திமுகவுல எத்தனை பேர் இருக்காங்க? கேளுங்க சார். உழைப்பை பத்தி பேசுறேன் நானு. உழைப்பை சொல்லுங்க. சொல்லுங்க.
கேளுங்க, மிசாவுல 453 பேர் அடிபட்டு செத்தாங்க. நீ தான் சொன்ன கலைஞர் மகன் காரணம் சொன்ன. அதுதான் கேள்வியா கேக்குற. அதே மாதிரி வாரிசு பத்தி நான் பேசுறேன். ஒருத்தர் உதாரணம் சொல்லுங்கன்ற. நான் இன்னொரு ஒரு மனிதன் சொல்ல முடியாது. கேளுங்க, திமுக சிட்டி பாபு முக ஸ்டாலினை காப்பாற்ற போன சிட்டி பாபு குடும்பம் எங்க சார் இருக்கு? சப்ஜெக்ட் இல்ல, செல்வம் சப்ஜெக்ட் இல்ல. நீங்க இங்க அதாவது நான் ஒண்ணே ஒண்ணு கேளுங்க, சொல்லுங்க, முடிங்க, சீக்கிரம் முடிங்க. கலைஞருடைய முத்திரை மோதிரத்தை பயன்படுத்தி முன்னேறி வர்றதுங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் இல்ல. திமுக தன்னுடைய கணக்கை முடிப்பதற்கான காலம் நெருங்கிக்கிட்டு இருக்கு. அது ஒரு விசித்திரமான தேர்தல் முடிவா அமைய போகுது தமிழ்நாட்டு அரசியல். ஓகே ஓகே சார், ஓகே ஓகே.